ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி, உம்மை வணங்குகிறோம். உம்முடைய பாதத்தில் விழுந்து உமக்கு நன்றி காணிக்கைகளை செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்க அனுதினமும் உங்களுடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆவிலே எங்களை நிரப்பி வருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனுதினம் மன்னாவை கொடுத்து எங்களுக்கு ஜீவனையும் அளித்ததில்லாமல் கிருபையும் பாராட்டி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரவு முழுவதும் பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்து வியாதிகள், விக்கினங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், மரண பள்ளத்தாக்குகளில் வழியே நாங்கள் நடக்காமல், விபத்துகள் வழியே நாங்கள் போகாமல், கடனிலே தலைகுனிந்து நிற்காமல், எந்த அதிகார இடத்திலும் தவறு செய்து நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் எங்களை கிருபையாய் நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை சிநேகிதனே என்று அழைத்து எங்களை உயிரோடு காக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சட்டையில் மறைவிலே எங்களை வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி. சேர்ந்து சொல்லுங்க, தினந்தோறும் இந்த உன்னதமானவரை மறந்துடாதீங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் என்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். ஆபத்தில் அவர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்தி நீடித்த நாட்கள் என்னை திருப்தியாக்கி என்னை ரட்சிப்பை காணும்படி செய்வார். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களோடு கூட இந்த நாளை பிரவேசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. பாடலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சேர்ந்து பாடுங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், என் சுமைகள், என் பாருங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சொல்லுங்க. உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் என்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே.
என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை உயர்த்தி நேத்து நான் சொன்னேன், தாவீது அரசன், தாவீது ராஜா கைகளை ஏறெடுத்தார். கைகளை ஏறெடுக்கையிலே நாமும் கைகளை ஏறெடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், சரண்டர் பண்ணி ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்று கூடாது, உம்மால் எல்லாம் கூடும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாம் அப்படி சொல்லுங்க, எங்களால் ஒன்றும் கூடாது. ஆண்டவரே, நாங்கள் எல்லா இடத்துல போய் நின்னோம், பதில் இல்லை. ஆனால் உம்மிடத்துல வந்திருக்கிறோம், என் கரங்களை உயர்த்துகிறோம். மருத்துவரை பார்த்தோம், மருந்தில்லை, மருத்துவம் இல்லை. ஆனால் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகிய யெகோவா ரஃபாவை பார்த்திருக்கிறோம். இயேசுவை நோக்கி எங்கள் கைகளை உயர்த்துகிறோம். காப்பாத்துங்க ஆண்டவரை, காப்பாத்துங்க என்று கதறுகிறோம். ஆண்டவரை, எல்லா வியாதிகள், அது தலைவலியிலிருந்து சிறு சிறு கால் வலியிலிருந்து எல்லா வலிகளிலிருந்தும் வேதனைகளிலும் உடல் உறுப்புகளில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் கைகளை நல்லா உயர்த்தி கையை காட்டி, ஆண்டவரை உம்மாலதான் குணமாக்க முடியும் என்று சொல்லுங்க. எல்லாம் கையை விரிப்பாங்க. பணம் இல்லை, கையை விரிப்பாங்க. பணம் கொடுக்க முடியாது, கையை விரிப்பாங்க. என் ஆண்டவர் என் கைகளிலே நிறைய போடுவார், என் மடிகளில நிரப்புவார். உம்முடைய கரத்திலே வாங்கி அப்படின்ற வார்த்தையின்படியே ஆண்டவரை நீ என் கரத்திலே எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்தவர் உங்கள் பிள்ளைகளின் கர்ப்பத்தையும் உங்க கர்ப்பத்தையும் திறந்து நல்ல பெருகாலத்தை நீங்க பார்க்கும்படி கிருபை செய்வார். ஓ, கணவன் மனைவி பிரிந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேர்வில ஜெயத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். நீட்டில ஜெயித்து பிள்ளைகள் படிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். மருத்துவ படிப்புக்காக ஜெபிக்கிறேன். பிஜி எழுத போகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். உயர்வுக்காக ஜெபிக்கிறேன். மாறுதலுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, ஒரு நல்ல செய்தி, நல்ல வருமானம், நல்ல பிஸ்னஸ்க்காக ஜெபிக்கிறேன். இந்த பிஸ்னஸ் சக்சஸ் ஆகணும் என்று வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் அப்படியே சக்சஸ் பண்ணுவீராக. ஓ ஈசாக்கை ஆசீர்வதித்து வர வர விருத்தி அடைய பண்ணின கர்த்தர், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னவர், செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வீராக. இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்ததை பெற்றோர்கள், வயதான தம்பதியர்கள், ஆண்டவரே பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அனைத்து பிள்ளைகளையும், ஸ்பெஷல் சைல்டு எஸ்பெஷலி அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இன்று முதல் அற்புதம் செய்வீராக. அந்த பிள்ளைகள் புத்தி தெளிந்து ஆண்டவரே அவர்கள் வயதுக்கேற்ற வளர்ச்சியை கொடுத்து அவர்கள் சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யும். திருமண காரியத்தில் தடை என் இயேசுவின் நாமத்தினாலே தடை அகன்று என் தேவன் திருமண நாளை குறித்து அந்த பிள்ளைகளை காணா ஒரு ஆசீர்வதித்த ஆண்டவர் திருமணத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. கோர்ட் கேஸுக்கு ஒரு முடிவு இந்த நாளில் வரட்டும். ஓ, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். எழும்புகிற கோலியாத்துகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே,
ஆண்டவர் விரும்பின இருதயத்துக்கேற்ற தாவீதை குறித்து நேற்று நாம் பார்க்க ஆரம்பித்தோம். தாவீது ஏன் அவ்வளவு கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் என்பதை குறித்து சிந்திக்கும் பொழுது, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அதிகாலையில ஆண்டவரை தேடினான். சாதாரணமா தேடலைங்க. நேற்று கேட்காதவங்க இன்னைக்கு கேளுங்க. அதிகாலையில ஆயத்தமாகி வந்து நின்றான், தேடினான். சாதாரணமா இல்லை. நல்ல கவனிங்க. நம்ம ஆயத்தத்தோடு தான் அதிகாலையிலே ஆண்டோடைய சமூகத்துல வந்து நிற்கணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், இந்த அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளையும், அது கொஞ்சம் பேராக இருக்கலாம், அதுக்கு அதிகமாக இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே அதிகாலையிலே ஜெபிக்கிறவங்களை தாவீதை ஆசீர்வதித்து நேசித்தது போல, அவனை ஆடுகள் பின்னாக சென்று கொண்டிருந்த அவனை அரியணையிலே அமர வைத்து அவனுக்கு குடும்ப வாழ்க்கையும் பொருளாதார வாழ்வையும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய வாழ்வையும் கொடுத்து அவன் சிங்காசனத்தை உறுதிப்படுத்தி ஆண்டவர் அவனை 40 ஆண்டுகள் ராஜாவாக வைத்திருந்தார்ல, அதே போல நம்மையும் அவர் வைப்பார். ஆமென் சொல்ல. நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதம் அதிகாலையிலே தேடுகிற பிள்ளைகளுக்கு அதுதான் நடக்கும். நாம நினைச்சே இருக்க மாட்டோம், பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். நாம விரும்பியே இருக்க மாட்டோம், நம்ம விருப்பம் நிறைவேறும். அது விரும்பாத காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் நினைக்காத காரியத்தையும் நிறைவேற்றுவார். இந்த வேளையில நிச்சயமாக ஆண்டவர் இதை செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் பிறகு எவ்வளவு சாட்சி சொல்ல போகிறோம் பாருங்களேன். ஆண்டவர் இத்தனை நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார். 2வது, கைகளை உயர்த்தி அவன் ஜெபித்தான். கைகளை ஏறெடுத்து அவன் ஜெபித்தான். அதனால உங்களுக்கு அவசர தேவையோ அல்லது அவசிய தேவையோ அல்லது அன்றாட ஜெபம், அது அந்தி சந்தி மத்தியான வேலையாக இருக்கலாம், நீங்க கைகளை உயர்த்தாம ஜெபிக்காதீங்க. கொஞ்ச நேரமாவது கைகளை உயர்த்தி தாவீதை போல. ஏன்னா நம்ம சொல்லி அடிக்கணும். தாவீது கைகளை உயர்த்தி ஜெபித்த போது பதில் கொடுத்தேன். மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்த போது பதில் கொடுத்தேன். சாலமோன் கைகளை உயர்த்தி ஜெபித்த போது பதில் கொடுத்தேன். எனக்கும் பதில் கொடுப்பேன். அவங்களுக்கு செய்ததை எனக்கும் செய்வேன். ஏனென்றால் நீங்க மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. நீங்க சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பீரோ என்று கர்த்தர் சொல்ற. அதனால தயவு செய்து சொல்றேன், முழங்கால் இருங்க, கைகளை உயர்த்துங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, அலாரம் வச்சு எழும்புங்க. ஒரு நாள் தான் எழும்புவீங்க, அலாரம் வைக்கும். அதன் பிறகு ஆண்டவரை எழுப்புவார். அதுதான் ஆயத்தமாகி. நீங்க இரவு முன்னாடியே சொல்லிட்டா போதும், ஆண்டவரே நான் 5 மணிக்கு எழுப்புங்க, ஏன்னா 4:30 மணிக்கு எழுப்புங்க, அல்லது 4ஆம் ஜாமத்தில் எழுப்புங்க, அல்லது நடுஜாமத்தில் எழுப்புங்கன்னா எழுப்புங்க. முழங்கால் படியிடுங்க, பெட்டை விட்டு கீழே எழும்புங்க, நேர் முழங்கால் இருங்க, கைகளை உயர்த்துங்க. ஒரு 5-10 நிமிடங்கள் கர்த்தரோட உறவாடுங்க. 2 நிமிடங்கள் கர்த்தரோட கூட பேசுங்க, படுத்துக்குங்க. நீதி எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார். 3வது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, தியானம் பண்ணி அவன் ஜெபித்தான். தியானம் பண்ணி ஜெபித்தான். அதுதான் சங்கீதம் 55. நமக்கு நேரம் இல்லாததுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரத்துல முடிச்சோம், பரவாயில்ல. திரும்ப ஒரு விசை நம்ம அந்த 55:17 வாசித்துட்டு நாம ஜெபிக்கலாம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தியானம் பண்ணி முறையிடுவேன். நல்ல கவனிங்க. தியானம் என்பது என்னன்னா, நல்ல ஈஸியா சொல்ல, பைபிள் வாசிப்பது தியானம் தான். கரெக்ட். பைபிள் இருக்கிற கேரக்டர்லாம் தியானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. இயேசுவை முன்னாடி கொண்டு வந்து அவரை தியானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. அவருடைய பிரசங்கங்களை தியானம் பண்ணுவது, அவர் அற்புதங்களை தியானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. ஈஜிப்ட்ல இருந்து கானான் போற வரைக்கும் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் தியானம் பண்றது
ரொம்ப நல்லது. நியாயாதிபதிகளில வருகிற எல்லா அற்புதங்களையும் தியானம் பண்றது ரொம்ப நல்லது. எலியா எலிசா காலங்களிலே செய்த அற்புதங்களை தியானம் பண்ணி ஜெபிப்பது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு ஒரு தியானத்தை நீங்க எடுத்துக்கோங்க. தானியேலை போல குகையில இருப்பினா உங்களுடைய சூழ்நிலைக்கேற்ப அந்த தியானத்தை முன்வைங்க. இப்போ 119 சங்கீதம் 49 என்ன சொல்லுதுன்னு வாசிக்கலாமா? 49 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சிறுமையில் ஆதரவு. அதனால் அந்த மாதிரி தியானம் பண்ண. செகண்ட் நல்ல கவனிங்க, நான் மறக்கிறதுக்குள்ள சொல்றேன். என்ன தியானம் பண்ண தெரியுமா? நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை உள்ள சரீர சுகபீனத்தோடு படுத்த படுக்கையா இருந்திருக்கலாம். ஜாண்டிஸ் வந்திருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கலாம், கிட்னி இஷ்யூஸ் வந்திருக்கலாம், கிரியேட்டின் யூரியா ஜாஸ்தியா இருந்திருக்கலாம், நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம், முடி உதிர்வு இருந்திருக்கலாம், சரும வியாதிகள் இருந்திருக்கலாம், டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அல்லது பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கலாம், செத்து போவேன்னு நினைச்சிருக்கலாம். அந்த சமயத்தெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணி நம்மை உயிர்ப்பித்தார்ல, அதை தியானம் பண்ணுங்க. அப்புறம் நீங்க பயப்படவே மாட்டீங்க வாழ்க்கையை குறித்து. வாக்கு கொடுத்து உங்களை உயிரோடு வைத்தார்ல, உயிர்ப்பித்தார்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல, விளங்குதா? இன்னும் விளக்கமா சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், பிள்ளை திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கடன்ல இருந்து நீங்க வெளியே வந்ததாக இருக்கலாம், வேலை கிடைத்ததாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். கொஞ்ச நேரம் அதை யோசித்து முழங்காலில, ஆண்டவரே இதே சூழல் தான் எனக்கு அப்பொழுது ஏற்பட்டது, இதே கடன் பிரச்சனை தான் அப்பொழுது வந்தது, இதே மகனுடைய பிரச்சனை, அது மகளுடைய பிரச்சனை, இதே குழந்தையின்மை தான் அப்பொழுது வந்தது, அப்பொழுது அற்புதம் செய்திரு, வாக்கு கொடுத்து இன்னும் செய்ய வல்லவராக இருக்கிறேன். இதுதாங்க தியானம். ஈசாக்கு பண்ண தியானம் இதுதான். ஈசாக்கு காலத்துல பைபிள் இல்லை, தோரா இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை, மோசே இல்லை. ஆனா அவன் தியானம் பண்ணான். எப்படி தெரியுமா பண்ணான்? தன்னை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி அவங்க அப்பா 3 நாள் பிரயாணமா அவனுக்கு கொண்டு போனாரு, அதுக்கப்புறம் கத்தி எட்டு வெற்ற வரைக்கும் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, உன் ஏகசுதனம் இல்லை, ஒரே லவ் பண்ற ஒரே பையனை எனக்காக கொடுத்தபடினால நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பக்கத்துல ஒரு ஆடு இருந்தது, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தை. இதெல்லாம் தான் தியானம். ஆகார் இடத்துல, அல்லது இஸ்மவேல் இடத்துல, அல்லது அம்மா சாராள் இடத்துல, அல்லது அமிலேக்கர்கள் வந்தபொழுது அவங்களிடத்துல என் கர்த்தர் காண்பித்த செயல்கள் எல்லாம் தியானம் பண்ணணும். விதை விதைத்தான் 100 மடங்கு தியானம் பண்ணுவான். இப்படி ஆண்டவர் திருமணம் தியானம் பண்ணணும். ஸோ ஆண்டவர் செய்த அற்புதங்களை தியானம் பண்ணணும். இன்றைக்கு நமக்கு டைம் இல்லாதனால ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அடுத்து சங்கீதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது கெஞ்சினான். 77ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 77 1ஆம் வசனம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். எழுதுங்க, கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அடுத்த வசனம் பாருங்க, என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. நான் சொன்னல, இன்னொரு வார்த்தையும் இருக்கு, கெஞ்சுதலோடு கூட கைகள் தளராமல் என்ன,
கை சலிச்சு போனாலும் சரி அப்படியே விரித்து கொண்டே இருந்தாராம். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க, நல்ல கவனிங்க. என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. மூணாவது, நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. தியானம், ஜெபம், கையே தளராம ஏறெடுக்கிறது. ஆனா இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? கெஞ்சி ஜெபிக்கிறது. கெஞ்சிருதுன்னா என்ன சொல்லுங்க? கெஞ்சிருதுன்னா என்ன? சங்கீதம் 77 தானே, பார்த்துடலாம். ஆங்கிலத்தில் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். சங்கீதம் 77 எடுத்துக்கோங்க, டக்குன்னு எடுத்துருங்க. எடுத்துட்டு எனக்கு முன்னாடி நீங்கள் வாசிடலாம். கெஞ்சுதல் பற்றிய NIV டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லிருக்குதுன்னு பார்க்கலாம். 77:1 I cried out to God for help. I cried out to God to hear me. When I was in distress, I sought the Lord. At the night I stretched out untiring hand, and I would not be comforted. Cried அப்படின்னு ஆங்கிலத்தை போட்டிருக்கு. ஆனால் நான் கெஞ்சுதல் தான் எடுத்துக்கிறேன், பவர் தான் எடுத்துக்கிறேன். கெஞ்சுறது என்ன? வாட் இஸ் மீனிங்? அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம தமிழ் டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அர்த்தங்கள் இருக்கும். நம்ம பிள்ளைகள் செய்வாங்க சில நேரத்தில், அப்பா ஐஸ்கிரீம் வேணும், அப்பா சாக்லேட் வேணும், அப்பா அந்த ட்ரெஸ் வேணும், அம்மா அந்த சாரி வேணும், அம்மா இந்த நகை வேணும், இந்த ஜுவல் வேணும், அப்படியே அடம் பிடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் இங்கே போகணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க, கெஞ்சுவாங்க. கெஞ்சி 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 அழுவாங்க. அழுது சாப்பிடாம ட்ரெஸ் பண்ணாமல் குளிக்காமல் வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வராமல் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி. அது ஒரு புறம். ரெண்டாவது, சிலர் யாசகம் பெறுறவங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கொடுக்கிற வரைக்கும் கெஞ்சிட்டே இருப்பாங்க. நம்மளாலே தேடுவோம், இங்கே அங்கெல்லாம் தேடி, பா யாராவது 4 பேர் இருந்தால் நம்மகிட்ட இல்லைன்னா கூட யார்கிட்டயாவது வாங்கி உடனே இமீடியட்டாக அவங்களுக்கு கொடுத்துடணும். அவ்வளவு கெஞ்சுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? நாம் கெஞ்சு, தகப்பனிடத்துல நாம் கெஞ்ச வேண்டும். இந்த ராஜா, ஃபார் இன்ஸ்டன்ட் நம்ம தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒருவளை கெஞ்சலாம், ஆண்டவரே இந்த கரடிக்கிட்ட இருந்து ஐயோ காப்பாத்துப்பா, ஐயா இந்த சிங்கத்திலிருந்து கெஞ்சி இருக்கலாம். ஒருவேளை கோலியாத் இடத்துல ஐயா ப்ளீஸ் ஐயா கெஞ்சி கேட்கிறேன், இந்த கோலியாத் இடத்துல இந்த காப்பாத்துங்க கேட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் ராஜா ஆயிட்டார். நான் ரொம்ப ஷார்ட் கட் பண்றேன், நிறைய இன்சிடென்ட் நடந்தது. ராஜா ஆயிட்ட பிறகு அவன் ஆண்டவரை கெஞ்சணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? ஏன்னா அவனுடைய பொசிஷன். சில நேரங்களில் நாம் கூட நம்முடைய ஈகோ, நம்முடைய ஆடம்பர வாழ்க்கை, நம்முடைய பதவி, நம்முடைய பெருமை, நம்முடைய இருத்தல், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஏன் நான் போய் கெஞ்சணும்? இது ரொம்ப இயற்கை எல்லார் உள்ளத்துல. அவரை ரொம்ப விதண்டாவாதமா பேசுறதுனால அவருக்கு எல்லாம் தெரியாதா, அவர் ஒரு கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அப்புறம் என்ன நான் போய் கெஞ்சுறது அவர்கிட்ட? நம்ம கெஞ்சிதான் என்ன பிரயோஜனம்? அவர் எங்க கொடுக்க போறாரு? ஏன் கெஞ்சணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா பெருமை, காரணம் திமிர், இவையெல்லாம் கலந்துதான் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்பதில்லை. நாம என்னமோ அவருக்கு நிகரா நம்ம வைத்துக் கொள்கிறோம்.
என்றைக்கும் நம்ம அவர் நிகரா ஒரு காலம் யாரும் போக முடியாது. நம்ம தூசு, அதுவும் காலில் படிந்திருக்கிற தூசு. அவர் சர்வ வல்லவர். அவரிடத்துல கெஞ்சுறதுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய விதண்டவாதங்களை நாம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்றேன், நம்முடைய ஜெபங்கள் நிறைய கேட்கப்படவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று நல்ல கவனிங்க, இது ஷார்ட்ஸில் போடணும். நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கான காரணம் ஒன்று, நாம் அதிகாலை ஜெபிக்கவில்லை, ஆயத்தமாகி வந்து ஜெபிக்கவில்லை. இன்னும் அதை விளக்கமாக சொல்லணும்னா, எல்லாவற்றையும் அருவறுத்து எல்லா பாவங்களையும் அகற்றிவிட்டு நாம் ஆயத்தமாகி வந்து ஜெபிக்கவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சரண்டர் பண்ணி நாம் ஜெபிக்கவில்லை, நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கவில்லை. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் எல்லா இடத்துல போயிட்டேன், யாரும் எனக்கு பதில் தரல, நீங்கள் மாத்திரம்தான் பதில் தருவீங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட எனக்கு தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களையும் என் கரங்களையும் எடுக்கிறேன். மற்ற இடத்துல போனேன், எனக்கு தாசை வரலை அப்படின்னு சொல்லி இரண்டாவது முறை நாம் டோட்டலாக இனி யாரையும் நான் சார்ந்தில்லை, பணத்துக்காகவோ சுகத்திற்காகவோ ஆரோக்கியத்திற்காகவோ குழந்தைக்காகவோ திருமணத்திற்காகவோ நான் யாரையும் நம்ப போவதில்லை, கரத்தை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். ரெண்டாவது. மூன்றாவது என்ன பார்த்தோம்? மூன்றாவது, ஓகே, தியானம் பண்ணி வசனத்தை தியானித்து, வாக்குதத்தங்களை தியானித்து, வேதத்தை தியானித்து, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் முற்காலத்திலே செய்தது எல்லாவற்றையும், அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தியானித்து நாம் ஜெபிக்கவில்லை. மூணாவது. நாலாவது, நாம கெஞ்சவே இல்லை. இனி நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளும் நம்ம கெஞ்சலை. எத்தனை தடவை நம்ம ப்ளீஸ் சொல்லியிருக்கோமா? ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் 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 செய்யுங்க ஆண்டவரே, தயவு செய்து செய்யுங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபித்து ஆண்டவரே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவரை பிடிவாதத்தோட அடம்பிடித்து, இன்னும் சொல்ல போனா நல்ல வார்த்தை, அடம்பிடித்து நாம கெஞ்சி கேட்டு இருக்கிறோமா? இல்லை. நானும் செய்யல, அப்புறம் எப்படி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? நாம செய்கிற ஜெபம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப ஃபார்மலான ஜெபம். காலையில் எழுந்தோடனே ஒரு முழங்கால் படிக்கிட்டு, அல்லது உட்காந்து, அல்லது நின்று, அல்லது காரில் போகும் பொழுது காப்பாற்றும், கணவனை பிள்ளைய பசங்களை அவங்க பிரயாணத்தை காப்பாற்றும் ப்ளீஸ், ஆமாம், அவ்வளோதான். நாங்கள் ஜெபம் பண்ணிங்களா? ஜெபம் பண்ணிட்டோம். இரவு ஜெபம் பண்ணீங்களா? படுக்க முன்பு நல்லா ஜெபம் பண்ணிட்டோமே. என்ன ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லிட்டு படுத்துட்டோங்க. இதில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் இல்லை, பரமண்டல ஜெபம் இல்லை. ரொம்ப நான் சொல்லுவேன், எப்பொழுதும் உன்னதமானவர் பரவிலே 91ஆம் சங்கீதத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லுவேன். அந்த ஜெபம் இல்லை. அது நீளமா இருக்கு, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கு சொல்லுங்க, அதுவும் சொல்றதில்லை. கர்த்தரின்னா நான் காலத்தை சோத்தரிப்பேன், அதையும் சொல்றதில்லை. எனக்கு தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக, அதையும் நாம் சொல்றதில்லை. எந்த வசனத்தையும் சொல்லாம சும்மா ஒரு 60 செகண்ட்ல நம்ம ஜெபம் முடியுது. ஆனா நமக்கு 60,000 ஆசீர்வாதங்கள் வேண்டும். கல்யாணம் நடக்கணும், திருமணத்துக்கு பிறகு நல்ல குழந்தை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், உயர்வு கிடைக்கணும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், கடன் அடைக்கணும், சுகமாகணும், இது ஹீல் ஆகணும், சுத்தமாகணும். ஜெபம் பண்ணீங்களா? இல்லையே, ஜெபம் பண்ணலையே. தான் இவன், இது பெரிய டாபிக், நம்ம அநேகமா நாளைக்கு கூட இதை பார்க்கணும். நம்ம கெஞ்சவே இல்லை. அடுத்து எப்படி தெரியுமா? நம்ம குழந்தையாக போய் மாறி ஜெபிக்கிறோம். குழந்தை எப்படி அடம்பிடித்து அது தன் காரியத்தை சாதித்து கொள்கிறதோ, அப்படியே நம்ம குழந்தையாக மாறி அடம்பிடித்து காரியத்தை சாதித்து கொள்ள நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆமென். அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நான் சொல்லிட்டு நாளைக்கு நாம் மீதி எடுக்கலாம். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோபு
9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிக்கிறோம் பாருங்க. ஜோப் 9:15. நான் நீதிமானா இருந்தாலும் அவரோடு கூட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். கோடு போடணும். நீங்க எங்க கோடு போடணும்? ரவுண்ட் எங்க போடணும்? ரெட்ல எங்க மார்க் பண்ணணும்? இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். ஆங்கிலத்துல 9:15. Though I were innocent, I could not answer him. I could only plead with my judge for mercy. அது என்ன சொல்றேன்? நான் புரியுதா உங்களுக்கு? நான் இன்னசென்ட்டா இருந்தாலும் நான் இன்னசென்ட்டா இருந்தாலும் அவரோடு கூட வழக்கு ஆடாமல், நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன். நம்ம ஜெபம்லாம் அப்படிதான் இருக்கு. எசேக்கியாவின் ஜெபம் போல, ஆண்டவரே நான் நீதிமானா, செம்மையான வழிகளிலே நடந்து பொல்லாப்பை விட்டு விலகி நிறைய அசுத்தங்கள்லாம் அகற்றி எனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கேட்டான் பாருங்க. அந்த மாதிரி தான். இன்னும் சொல்ல போனா, இந்த வசனத்தை வச்சு நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா, ஆண்டவரே நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு வருவேன். ஐயோ நான் எவ்வளவு காணிக்க கொடுத்துருக்கிறேன், எத்தனை ஏழைகளை தாங்கியிருக்கிறேன், எத்தனை மிஷினரிகளை தாங்கியிருக்கிறேன். நான் யாருக்காவது ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா, யார் பொருளாவது இச்சித்து இருக்கிறேனா, யாராவது காயப்படுத்த இருக்கிறேனா, யார் மனதாவது புண்படுத்தி இருக்கிறேனா, யாருடைய பொருளாவது அபகரித்து இருக்கிறேனா, எனக்கு ஏன் ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே. இதுதான் ஜட்ஜ் பண்ற விடம் பாருங்க. வழக்காடுகிற விடம். என்னதுக்கு வழக்காடணும்? ஏங்க வழக்காடுனா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அவன் நீதிமான், சன்மார்க்கன். யாரு? யோபு உத்தம, நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், அவனை போல ஒருவனும் இல்லை என்று கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொன்ன போதும் அவன் சொல்றான், தோ ஐ ஆம் இன்னசென்ட், நான் ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் நான் என் ஆண்டவரோடு கூட நான் வழக்காட மாட்டேன், அவருடைய இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். கெஞ்சலாமா? ஜெபம் பண்ணலாம். கெஞ்சுங்க, கெஞ்சுங்க. ப்ளீட், கெஞ்சுங்க. ஒரு சிறு பிள்ளையை போல கெஞ்சுங்க, ஒரு குழந்தையை போல கெஞ்சுங்க. அப்பா எனக்கு அது வேணும்னு சொல்ல. அப்பா அந்த சுகம் வேணும், அந்த ஆரோக்கியம் வேணும், அந்த மிராக்கிள் நடக்கணும், அந்த பண தேவை சந்திக்கப்படணும். ஓ ஆசீர்வாதம் வந்தது, வாசல் வரைக்கும் வந்தது, ஆனா அது நிறைவேறாமல் போயிற்று, அது என் மடியில வந்து விழணும். கெஞ்சுங்க, கைகளை உயர்த்தி கெஞ்சுங்க, தளராமல் கைகளை உயர்த்தி கெஞ்சுங்க. ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு அந்த அற்புதத்தை நான் கண்டிப்பா கேட்கணும், பார்க்கணும், அனுபவிக்கணும். அந்த சுகத்தை நான் எதிர்பார்க்கிறேன். உடனே இப்ப நான் ஜெபிக்கிற இதே வேளையில என்னோட மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வரணும். என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறணும். பிசாசின் கட்டுகள் துரைக்கப்பட வேணும். எல்லாம் பிசாசின் அந்தகார வல்லமைகள் இப்போது விலகி ஓட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால கெஞ்சி நான் ஜெபிக்கும் பொழுதே இந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும்னு எனக்கு நினைவுல கூட தோணல. ஏதோ பிசாசு யாரையோ அடைக்கழித்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் கெஞ்சுகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து கெஞ்சுவோம். யாரெல்லாம் பிசாசு அலக்கடிக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். இரக்கத்தை கெஞ்சி கேட்கிறோம். பிசாசு விலகி ஓடட்டும், சாப கட்டுகள் அறுபடட்டும், எல்லா அசுத்த ஆவிகள் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். நாங்கள் வளராதபடிக்கு, உயர்த்தாதபடிக்கு தடுக்கிற பொல்லாத அந்தகார வல்லமையின் கிரிகளை, மனித முயற்சிகளையும், வானாதி வானத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபிக்கிறோம். அதை விரட்டும்படி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கெஞ்சுகிறோம். கானானிய பெண் கெஞ்சினாள்.
கெஞ்சினான் கெஞ்சினான். நரகத்திலே அந்த பணக்காரன் ஆபிரகாமை பார்த்து கெஞ்சினான். விரலின் நுனி போதும், அதுல இருக்கிற தண்ணி போதும் ஆண்டவரே, கெஞ்சினான். யாரெல்லாம் கெஞ்சினாங்களோ அவங்களாம் பதில பெற்றுக்கொண்டாங்க. நாம் கெஞ்சுவோம் ஆண்டவரே, நாம் கெஞ்சி இருக்கிறோம், இனிமேலும் கெஞ்சுவோம். அதிகாலையிலே கைகளை உயர்த்தி வார்த்தையை பிடித்து கொண்டு வசனங்களை தியானித்து கெஞ்சி கேட்போம். ஆண்டவரே, 4 குறிப்பு, இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிப்போம். எங்களுக்கு பதில் கொடுத்து விட்டபடினாலே ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை நீ எழுப்ப போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாளைக்கே நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நினைத்திருப்பதாக. ஆமென். God bless you.